தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். 2026 அடுத்த வருடம் நீட் எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கு உண்டான தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஏற்கனவே 2026ல அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படும், உங்களுடைய கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க ஒரு சீட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படின்றது ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு 2-3 வீடியோக்களுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோல பார்க்க போறது, இதுக்கப்புறம் வரப்போற அனைத்து வீடியோக்களும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 2026ல மே மாசம் நீட் எக்ஸாம் எழுத போற மாணவர்கள நோக்கி தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ நெறைய மாணவர்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அடுத்த வருடம் எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கு உண்டான அனைத்து விதமான அந்த கைடன்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல குடுப்போம். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்கள் இது தொடர்பான அப்டேட் வரும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். சரி, இந்த வீடியோல பார்க்க போறது மெயினா வந்து நீட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, மே மாதம் 3ஆம் தேதி நம்ம சண்டே வரும். ஸோ அந்த டைம்ல தான் மே மாசம் வருது அப்படின்னு சொன்னா, இடையில இருக்கிறது நமக்கு எத்தன மாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் 5 மாதங்கள் முழுமையா இருக்கு. இந்த நவம்பர் 26, 25 அந்த ரேஞ்சில நாம இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த அடுத்து வரப்போற இந்த 5, 6 நாட்கள் 1 வீக் இருக்கு. ஸோ நவம்பர்ல 1 வீக்க விட்டுருங்க. ஸோ இத தவிர்த்து முழுசா நமக்கு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லி 5 மாதங்கள் முழுசா இருக்கு. இந்த 5 மாதங்கள்ல எப்படி நாம பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத இதுல கவனிச்சு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்றத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ நீங்க சப்ஜெக்ட் வைஸ் நீங்க எப்படி பிரிக்கிறாலும் பிரிச்சுக்கலாம். ஒரு டைம் டேபிள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 5 மாதங்கள் அப்படின்னு சொன்னா, முழுமையான 5 மாதங்கள். இந்த 15 நாள் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த இந்த நவம்பர்ல இருக்கிற ஒரு 1 வீக் இருக்கு. அந்த 1 வீக்க அது விட்டுருங்க. நான் கணக்குல எடுத்துக்கல. பட் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு அது ஒரு டைமா எடுத்துக்கலாம். ஸோ மே மாதம் 1 வீக்லயே நமக்கு எக்ஸாம் வர்றதுனால, முழுமையா இருக்கிற 5 மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நமக்கு இருக்கிறது 3 சப்ஜெக்ட். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ இந்த 5 மாதங்களுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்ட நம்ம பிரிக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 1/2 மாசம் டைம் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 1/2 மாசம். ஸோ அப்படின்னு நீங்க டைம் எடுத்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 மாதங்கள் அப்படின்னு நம்ம கணக்கு வருது. அந்த 1 1/2 மாதங்கள் கொஞ்சம் ஒரு நாட்கள் வந்து முன்ன பின்ன வரும். நான் அப்ராக்ஸிமேட்டா நான் சொல்றேன். ஸோ 1 1/2 மாதம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இருக்கு. இப்போ நீங்க பிசிக்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, 1 1/2 மாசம் ஃபுல்லா பிசிக்ஸ். ரைட்டுங்களா? அதாவது எப்படி யாரும் வந்து 1 1/2 மாசம் ஃபுல்லா அத மட்டுமே படிக்க போறது இல்ல. நீங்க அத பிரிச்சுக்கலாம். எப்படி வேணா நீங்க பிரிச்சுக்கலாம். ஆனா, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் வரப்போற 1 1/2 மாசத்துக்குள்ள ஒரு சப்ஜெக்ட்ட முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்ல நீங்க அந்த 1 1/2 மாசத்தையே 3ஆ பிரிச்சு கூட, அந்த எத்தன நாட்கள் வருதோ அத்தன நாட்களுக்கு ஒரு சப்ஜெக்ட், அத்தன நாட்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி, அந்த 1 1/2 மாசத்தையே 3ஆ பிரிச்சு, அந்த 1 1/2 மாசத்துல 3 சப்ஜெக்ட்டுமே நீங்க பிரிச்சுக்கலாம். ஈவனா பிரிச்சுக்கோங்க. ஸோ நீங்களே கூட டைம் டேபிள் போடலாம். இதுக்கு நாங்க ஒரு டைம் டேபிள போட்டு உங்களுக்கு குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய ஃப்ளெக்ஸிபிலிட்டி, உங்களுடைய டைமிங். ஏன்னா சில பேர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் கோச்சிங் சென்டர் போய் படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு நேரங்கள் அப்படின்றது சற்று குறைவா இருக்கும். அதற்கு தகுந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு டைம் டேபிள நீங்க பிரிப்பேர் பண்ணணும். ஸோ என்ன கேட்டா நான் சொல்றது வந்து 1 1/2 மாசத்துக்கு இப்போ பிசிக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த 1 1/2 மாசம் ஃபுல்லா பிசிக்ஸ நீங்க படிக்காம, அந்த 1 1/2 மாசத்தையே 3ஆ பிரிச்சு 3 சப்ஜெக்ட்டுக்கும் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு கம்பல்சரி அத வந்து முடிக்கணும் அப்படின்னு. ஸோ அதே போல அடுத்த 1 1/2 மாசத்துக்கு நீங்க கெமிஸ்ட்ரி, அடுத்த 1 1/2 மாசத்துக்கு பயாலஜி அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு இருக்கிற டைம நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு நான் 1 1/2 மாசத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்றேன். நீங்க 1 1/2 மாசம் ஏற்கனவே சொன்ன மாரி அத பிரிச்சுட்டு, எல்லா சப்ஜெக்ட்டுமே அதுக்குள்ள வந்துரும். 1 1/2 மாசத்துக்குள்ள வர மாரி பிரிச்சுட்டு நீங்க படிங்க. நான் 1 1/2 மாசத்துக்கு ஒரு சப்ஜெக்ட்ன்னு சொல்லும்பொழுது, அந்த 1 1/2 மாசத்த நீங்க 3ஆ பிரிச்சு, 3 சப்ஜெக்ட்டா பிரிச்சு, அப்ப எத்தன நாள் வருது ஒரு சப்ஜெக்ட்ன்னு சொல்லி பார்த்து, அதற்கு தகுந்த மாரி ஒரு டைம போட்டு எழுதி, நீங்க அதற்கு தகுந்த மாரி உங்கள நீங்க படிக்க ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ஸோ திரும்ப சொல்றேன். இதுக்கு அக்ரெசிவா, ஃபோக்கஸ்டா, முழுமையான ஈடுபாடா நீங்க இருந்தா மட்டும் தான், ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில ஒரு சீட் ஆனது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்றத நம்ம போன வீடியோல சொல்லியிருக்கேன். மதிப்பெண் அப்படின்றது நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாரி மாறுபடும். ஸோ இப்போ ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிற மாணவர் குறைந்தபட்ச மதிப்பெண்ன்றது 550 நீங்க கிராஸ் பண்ணி ஆகணும் சூழ்நிலை இருக்கு. குறைந்தபட்சம் 550. நான் ரொம்ப லீஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க குறைஞ்சது 550ல இருந்து 550 மதிப்பெண் தேவைப்படுது. அதுக்கு மேல தான் நீங்க இருக்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நீங்க ஓசில இருக்கிறவங்க 550ன்னா அது பத்தாது. நான் வந்து அ லீஸ்ட் மார்க் இந்த 3 கேட்டகரியில இருக்கிற லீஸ்ட் மார்க்னா ஒரு 550 நான் சொல்றேன். எம்பிசி, பிசிஎம்க்கு ஒரு 550 ஒரு சில காலேஜ்ல கிடைக்கும். ஒரு சில காலேஜ்ல கிடைக்காது. நீ எம்எம்சி படிக்கணும். நான் 550 எடுக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களேன்னா, அது கிடைக்காது தான்.
பட் நான் சொல்றது இதற்கு மேல நீங்க இருக்கணும். மினிமம் மார்க்கா இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரில இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுமே ஒரு 500 பிளஸ் கண்டிப்பா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. ஆனா இதுவுமே குறைவு. நான் சொல்றது குறைவான மதிப்பெண் தான் சொல்றேன். நான் போன வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. 3வது ரவுண்டுல எந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 3வது ரவுண்டு தான் இருக்கிறதுலே குறைஞ்சு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு அதிகமா இருக்கும். 2ண்ட் ரவுண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். 3வது ரவுண்டுல அத விட கம்மியா இருக்கும். அப்ப அத விட கம்மியா இருந்தா மட்டும் தான் 3வது ரவுண்ட்லயே உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கும். அப்படின்றத நம்ம போன வீடியோல சொன்னது. அப்போ அந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படுறதுனால, நீங்க படிக்கிற உங்களுடைய வேகம், படிக்கிற மெத்தட் இந்த விஷயங்கள நீங்க மாத்திக்கணும். ஸோ அதுதான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இந்த மாரி பிரிச்சுருங்க. டைம் டேபிள் மாரி போட்டு அத நீங்க படிக்கணும் 1. அடுத்தது பிராக்டிஸ் பண்ணும்பொழுது கம்பல்சரி எம்சிக்யூஸ நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு எம்சிக்யூஸ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ் எவ்வளோ உங்களால அ அட்டெண்ட் பண்ண முடியுமோ, அவ்வளவு அட்டெண்ட் பண்ணணும். அப்ப அது வந்து நெறைய பிராக்டிஸ் வரும். அந்த எம்சிக்யூஸ நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு, அந்த எம்சிக்யூஸ நீங்களே கரெக்ஷன் பண்ணணும். இத திரும்ப திரும்ப நான் சொல்றேன். வேற யார்ட்டயுமே குடுக்கக்கூடாது. நீங்களே கரெக்ஷன் பண்ணி, எவ்வளோ மதிப்பெண் உங்களால எடுக்க முடியுதுன்னு நீங்களே உங்கள அனலைஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்பொழுது தான், நீங்க மதிப்பெண் எவ்வளோ குறையுது, எவ்வளோ எடுக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு சரியான மதிப்பெண்னா எவ்வளோ மார்க்ன்றது. 4 மதிப்பெண் ஒரு சரியான ஆன்ஸருக்கு 4 மதிப்பெண் குடுக்குறாங்க. ஒரு தவறான ஆன்ஸருக்கு -1 அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க குறைச்சுக்கணும். அப்ப குறைச்சுக்கிட்டு ரியலா ஒரு மார்க்க நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாரி பிராக்டிஸ தொடர்ச்சியா செய்ய தான் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நான் மெயினா இந்த வீடியோல சொல்லணும். ஸோ அடுத்து வரப்போற 5 மாதங்களுக்கு உங்கள ரொம்ப கவனமா, ரொம்ப முழுமையான ஈடுபாடா நீங்க இருந்து படிச்சா மட்டும் தான், ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில உங்களால சீட் ஆனது எடுக்க முடியும். எல்லாரோட கனவுமே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு 18,000த்துல வருஷத்துக்கு ஒரு 18,000ன்றது வருஷத்துக்கு 50,000 செலவானாலும் பரவால்ல. ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்னா ஈஸி தானே. ஆனா ஒரு பிரைவேட் காலேஜ்ல கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 7லருந்து 8 லட்ச ரூவா செலவாகுது. கவர்ன்மென்ட் ஃபீஸ் 4,50,000 லட்ச ரூவா கட்டினாலுமே 7லருந்து 8 லட்ச ரூவா வருஷத்துக்கு செலவாகுது. நீங்க மேனேஜ்மென்ட்ல போனீங்கன்னா 15 லட்ச ரூவா செலவாகுது வருஷத்துக்கு. ரைட்டுங்களா? நீங்க வந்து என்ஆர்ஐ இருந்தனா 20 லட்ச ரூவாய்க்கு மேல போகுது. ஸோ நீங்க இந்த மாரி டீம்டு யூனிவர்சிட்டினா அது 25 லட்ச ரூவா, 23 லட்ச ரூவான்னு போகுது. இப்போ இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பணம் தான் நமக்கு மிக முக்கியமா தேடுது. உங்களால மதிப்பெண் எடுக்க முடியலன்னா, பணம் அதிகமா இருந்தா போதும். பணம் அதிகமா இல்லன்னா, நீங்க மதிப்பெண் எடுத்தாகணும். இந்த 2டே சூழ்நிலை மட்டும் தான் எம்பிபிஎஸ்க்கு இன்னைக்கு இருக்கு. ஸோ அத நீங்க புரிஞ்சுகிட்டு, அதற்கு தகுந்த மாரி இந்த வருடத்துல அ நல்லா படிச்சுட்டு, அடுத்த வருஷம் நீங்க எழுதப் போற எக்ஸாம்ல ரொம்ப வெற்றிகரமா பண்ணணும். அதற்கு நம்ம சேனல் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். தேங்க் யூ.